ஹாய் ஹலோ வணக்கம். த ஒன் பாட்காஸ்ட் மூலிமா உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னடா திடீர்னு மைக்கெலாம் மாட்டிட்டு பாட்காஸ்ட்னு சொல்லி வந்து உட்காந்துருக்காருன்னு பார்க்குறீங்களா? எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு பாட்காஸ்ட் ஆரம்பிக்கணுன்ற ஆசை இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் நிறைய பேர் கூட பேசணும், அவங்களோட வாழ்க்கை கதைகளை தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுவேன். ஸோ இந்த பாட்காஸ்ட்டை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிட்டு நான் பேசுகிற ஆளுங்களோட ஸ்டோரியை உங்கள் கூடயும் சேர்ந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால ஆரம்பிக்கிற ஒரு பாட்காஸ்ட் இது. ஸோ இந்த எபிசோடில் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்கிற கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்டர் ஜோனத்தன் நம்மளோட இருக்கார். ஹாய் பாஸ்டர் ஜோனத்தன். ஹாய், பிரைஸ் லார்ட் கேப்ரியல். பிரைஸ் லார்ட். தேங்க்யூ. நான் கேட்டோன்னே இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்காக. பாஸ்டர் ஜோனத்தன் யார், உங்களை பற்றி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருங்க பாஸ்டர். ஓகே, நான் இந்த ஒன் ப்ராட்காஸ்ட்டில் நான் உங்களை சந்திப்பது ரொம்ப சந்தோஷம். கேப்ரியல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் நிறைய பேர் கொடுத்துருக்கலாம். ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே நீங்கள் என்னை கூப்பிட்டதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். அது மட்டுமல்ல, இப்படிப்பட்ட நல்ல தாளந்துகள், நல்ல ஒரு விருப்பங்களை வாலிபர் மத்தியில் இருக்கும் பொழுது நம்ம அதை ஊக்குவிக்கணும், அதை என்கரேஜ் பண்ணணுன்றது என்னுடைய விருப்பமும் கூட. ஸோ கேப்ரியல், முதல்ல நீங்கள் கேட்டதுக்கு நான் யாருன்னு நீங்கள் கேட்கும்போது, என்னுடைய பேர் ஜோனத்தன் ரேணுன்னு நிறைய பேருக்கு தெரியும். மோஸ்ட் ஆஃப் டைம் நான் வெளியில் பாஸ்டர்ன்றதை காட்டிலும் என்னை ஒரு நல்ல ஒரு பிரதராக நிறைய பேர் என்னை ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. ஃபார் சம் பீப்புள் ஐ எம் அ குட் ஃப்ரெண்ட் ஃபார் தெம். ஸோ என்னை அப்படி தான் அறிமுகமாக வெளியில் பார்ப்பாங்க. பட் ஆனால் ஆக்சுவலாக நான் ஒரு சர்ச்சோடைய பாஸ்டராக இருக்கிறேன். என்னுடைய சர்ச்சோடைய பேர் பெனியல் சர்ச். பெனியல் சர்ச் பிஜேயில் நம்மளுடைய சர்ச் இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு ஃபியூ அவுட்ரீச்சஸ் இருக்குது. கப்போங்கில், பிடியில், கேமரா ஹைலண்ட், அப்புறம் நமக்கு நெட்வொர்க்கிங் சர்ச்சஸ் ஒரு 2 சபைகள் இருக்கிறது. ஸோ இப்படி நம்ம ஒரு சில ஊழியங்களை நம்ம தாங்கி கொண்டு செஞ்சுக்கிட்டு வந்துட்டுருக்கிறோம். அது மட்டுமல்ல, நான் மலேசியாவில் இருக்கிற ஒரு சர்ச்சஸ் ஆர்கனைசேஷனில் நான் சர்வ் பண்ணுறேன். நான் அதோடைய பேரை நான் இங்கே சொல்ல விரும்பலை. பட் ஆனால் ஐ திங்க் மெனி நியூஸ் தட் ஐ எம் இந்த ஆர்கனைசேஷனில் நான் வாழ்விற மத்தியில், அப்புறம் இப்போ பாஸ்டருடைய பிள்ளைகள் மத்தியில், அந்த மாதிரி நிறைய காரியங்களை நாங்கள் செய்து கொண்டு வந்துட்டுருக்கிறோம். இது என்னுடைய விருப்பம். இந்த தேசத்தில் ஏதாவது ஒரு காரியத்தை ஆண்டருக்காக செய்யணுன்ற எனக்கு வாஞ்சியில் நான் இவ்வளோ நாள் நாங்கள் செஞ்சுட்டு வந்துட்டுருக்கிறோம். ஐ திங்க் நான் என்னை பற்றி கொஞ்சம் சிம்பிளாக ப்ரீஃபாக நான் சொல்லியிருக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். ஓகே பாஸ்டர், இப்போ நீங்கள் உங்களை பற்றி சொன்ன விஷயத்துலேருந்து என்ன தெரியுதுன்னா, இப்போ உள்ள மக்கள் ஒரு ஒரு எக்ஸாம்பிளரியாக, ஒரு லீடராக பார்க்குற ஒரு இடத்துல நீங்கள் இருக்கீங்க. அதாவது சர்ச்சில் பார்த்தீங்கன்னா பாஸ்டராக இருக்கிறீங்க, அப்புறம் ஒரு ஆர்கனைசேஷனில் யூத்ஸை லீட் பண்ணிகிட்ருக்கிறீங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு லீடர்ஷிப்பில் இருக்கிற நீங்கள் உங்களுடைய ஆரம்ப கால வாழ்க்கை, உங்களோட டீனேஜ் லைஃப் யங் அடல்ட்ஹுட் எப்படி இருந்துச்சு? இது ஒரு நல்ல கேள்வி. நிறைய பேர் என்னை இன்றைக்கி இப்படி பார்க்கும்போது எல்லாம் எப்படி நினைக்கிறாங்கன்னா, டக்குன்னு இங்கே வந்துட்டார் போடுறதுக்கு, இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும், வாலிபர்களுடைய சேலஞ்சஸ் இவங்களுக்கு என்ன தெரியும், இவங்கெல்லாம் நம்மளை மாதிரி கடந்து போயிருந்தா தானே அப்படின்ற மாதிரி என்னை சில நேரத்தில் அவங்க பார்ப்பாங்க. பட் ஆனால் எல்லா வாலிபர்களும் வாலிப வயசில் கடந்து போகிற மாதிரி தான் நானும் கடந்து போன நாட்கள் இருக்கிறது. நீங்கள் என்னுடைய லைஃபுடைய சேலஞ்சஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் 15 வயசுலேயே நான் வழி தவறி போயிட்டேன். 15 வயசில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா ஒரு பெரிய ஒரு ஸ்தாபனத்தில் ஊழியம் செய்தார். அந்த ஸ்தாபனத்தில் எங்கள் அப்பா ஊழியத்தை விட்டுட்டு எங்கள் அப்பா என்ன செஞ்சாருன்னு சொன்னால், ஊழியத்தை விட்டுட்டு அவர் ஒரு லோரி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அது பிள்ளைகளுடைய லைஃப்பை எந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ணோன்னு நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர் அவங்களுடைய ஃபாதர் மேலேருந்து கீழே வரும்பொழுது அவங்க என்ன நிலைமைக்கு அந்த குடும்பம் போகுன்றது நிறைய பேர் யோசிக்க மாட்டாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் என்னுடைய லைஃப்பில் எங்கள் ஃபாதர் கீழே வரும்பொழுது எனக்குள்ளே ஒரு வெறுப்பு வந்துருச்சு. என்னடா ஆண்டவர், என்ன ஒரு ஊழியம், என்னத்துக்கு அப்பா இவ்வளோ தூரம் ஓடினார், என்ன இன்றைக்கி நம்ம லைஃப்பில் நம்ம பெற்றுக்கொண்டோன்னு சொல்லி எனக்குள்ளே ஒரு கேள்வி வரும்பொழுது நான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கிறிஸ்துவை வெறிக்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவரை விட்டு உலகத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். முதல்ல சின்ன சின்ன காரியத்தில் நான் ஈடுபட்டேன். நாடுகளும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு எல்லாமே, எனக்கு நண்பர்கள் எல்லாமே, என்னுடைய உலகமே இவனுங்க தான்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதில் நான் ரொம்ப மூழ்கி போயிட்டேன். நான் லும்பாஹராம் ஓடுவேன், அப்புறம் மோட்டர் பைக் வச்சுருந்தேன், பென்தர்னு ஒரு மோட்டர் வச்சுருந்தேன். அதில் நான் லும்பாஹராம் அதிகமாக ஓடுவேன். ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன வயசுலேயே காடி வாங்கிட்டேன். அப்புறம் காடி வச்சு நான் ரேஸ் ஓடிக்கிட்டு கிடப்பேன். அப்புறம் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இந்த ஓல்க்லைன் ரோட்டில் தான் நான் அதிகமான என்னோடய லைஃப் ஜேர்னியில் வாழ்ந்துருக்கிறேன். என்னோடய யங் ஏஜில்
நான் வளர்ந்து வர நாட்களில் எங்கள் அப்பா வந்து தலுக்கின்தான்லேருந்து நாங்கள் கம்மங்காந்தின்ற இடத்துக்கு வந்தோம். இந்த இடத்த பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா எனக்கு தெரியல. தெலுவின்தான் வந்து தெலுவின்தான் வந்து பேரா. தெலுவின்தானில் வந்து நான் பிறந்த இடம் வந்து தெலுக்கின்தான். எனக்கு ஒரு 5 வயசு இருக்கும்போது எங்கள் அப்பா என்ன செய்கிறாரு, அங்கேருந்து மாதிரி கேளுக்கு வரேன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் கேளுக்கு வரும்போது எங்கே வந்தாருன்னா கம்மங்காந்தின்னு ஒரு இடத்துக்கு வந்தார். ஸோ அந்த இடம் வந்து இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா சஜாராவில் போய் நீங்கள் தேடி பார்த்தாலும் அந்த இடம் கிடைக்காது. ஸோ இன்றைக்கி கூகுள் கூட அந்த இடத்த சொல்லாது. அப்படிப்பட்ட ஒரு அந்த நாட்களில் கேங்ஸ்டரிசம் வாய்ந்த இடம். அங்கே நான் இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து எங்கள் அப்பா என்ன செஞ்சார், மாறி ஸ்தாமான் ஸ்ரீமஞ்சான்ற ஒரு இடத்துக்கு வந்தார். அங்கே வந்துட்டு அங்கேருந்து நம்ம பூச்சோங்குக்கு போனோம். ஸோ இந்த மாதிரி நாங்கள் மாறி மாறி வரும்பொழுது எனக்கு இந்த ஓல்க்லைன் ரோட்டில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. அப்புறம் பூச்சோங்கில் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஸோ நான் எல்லா நண்பர்கள் கூட அதிகமாக சேர ஆரம்பித்து ஒரு சில நாட்களில் ஒரு சூழ்நிலையில் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் நண்பர்களோடு போய் ஒரு தவறான காரியத்தில் நான் மாட்டிக்கொண்டேன். அது ஒரு பெரிய சூழ்நிலை. அது ரொம்ப இக்கட்டானது. சில காரியங்கள் நான் ஓப்பனாக சொல்ல முடியாது. பட் அது என்ன ஆச்சுன்னு சொன்னால், அதில் வந்து நான் வந்து ஒரு காரியத்தில் பெரிய காரியத்தில் மாட்டி நான் வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில் எங்கள் அப்பாவே என்னை வந்து வீட்டு விட்டு போடான்னு துரத்திட்டார். அதுதான் என்னுடைய நிலைமை. வாலிப நாட்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலை என் லைஃப்பில் கடந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. உங்களுக்கு தெரியும் கேப்ரியல், எல்லாம் கைவிடப்பட்டு இருக்கும்போது அது ஈஸியாக இருக்காதுல்ல. ஒரு தனிமையின் பாதை எங்கே போகிறதுன்னு தெரியல. நான் வந்து எங்கள் அத்தை வீட்டுக்கு போனேன், அம்பாங்க்கு போனேன், ஆதரவு தேடி போனேன். அங்கங்கே போனேன், என்னால் முடியல. வீட்டுக்கு திருப்பி வரலன்னு பார்த்தா எங்கள் அப்பா ரொம்ப கோபமாக இருந்தார். அப்புறம் என்ன செஞ்சேன்னா, என்னுடைய சர்ச்சில் படியில் வந்து கொஞ்சம் இடம் இருக்கும். படி கதவு 1வது மாடி சர்ச்சுக்கு போகும்போது அந்த படிக்கு மட்டும் கொஞ்சம் இடம் இருக்கும். அந்த இடத்துல உட்காந்து தான் நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஆண்டவர் பார்த்து சொன்னேன், நீங்கள் உண்மையாலே ஆண்டவராக இருந்தால் என்னை காப்பாற்றிடுங்க. இந்த சூழ்நிலையில் நான் எல்லாத்தையும் மீறி நான் தப்பித்து என்னை கொண்டு வந்தீங்கன்னா நான் உங்களுக்காக ஊழிய செய்வேன். அதுதான் எனக்கும் ஆண்டுக்கு ஒரு பொருத்தனை பாருங்கள். இதில் நான் மீற முடியாதுன்னு தெரியும், இதில் நான் காப்பாற்றப்பட முடியாதுன்னு எனக்கு தெரியும். அங்கே எந்த வழியும் இல்லை. ஆனால் ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், ஆண்டவரே நீங்கள் மீட்டு கொண்டு வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு சர்வ் பண்ணுவேன். ஸோ ஆனால் ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருந்தார். அந்த காரியங்கள் ஒரு 2 மாத காலம் எடுத்துச்சு. ஒரு சில நாட்கள் நான் ராத்திரியிலலாம் என் சர்ச்சில் ஒரு பாஸ்டர் இருந்தார். அந்த நாட்களில் ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டர் இருந்தார். அவரும் நானும் சர்ச்சில் தான் தங்குவோம். அவர் எனக்காக அவர் வீட்டை விட்டுட்டு சர்ச்சில் வந்து என் கூட படுத்திருந்தார். அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அந்த சூழ்நிலைலாம். ஏன்னா இன்றைக்கி நான் சொல்லும்போது அதுக்கு ஒரு சக்தி இல்லையே, இவர் சும்மா சொல்கிறாருன்னு சொல்லலாம். பட் அன்றைக்கி என் கூட அந்த பிரச்சனையில் ஒருத்தர் வந்து சர்ச்சில் என் கூட படுத்திருந்தார். எனக்கு இடம் இல்லையே, அவங்க அப்பா வீட்டை விட்டு துரத்திட்டாருன்னு சொல்லி கொஞ்ச நாள் என் கூட படுத்திருந்தார். இப்போ இதெல்லாம் நடக்கும்போது உங்களுக்கு வந்து ஏறக்குறைய ஒரு எத்தனை வயசு? இந்த சூழ்நிலை என் லைஃப்பில் நடக்கும்போது எனக்கு ஏறக்குறைய ஒரு 23 வயது 24 வயது, நல்ல ஒரு வாலிப நாட்கள். ரொம்ப அந்த யாங் வைப்ரண்டான ஏஜை வந்து நான் வந்து உலகத்தில் செலவு பண்ணும்போது இந்த சூழ்நிலை எனக்கு வந்துச்சு. இப்போ ஒரு 23 வயசு பையன் நீங்கள் வந்து சொல்கிறீங்க, இப்போ சர்ச் படியில் உட்காந்து ஆண்டவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு ப்ரேயர் ஒன்று பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ அது நான் அந்த சூழ்நிலையை விட்டு நீங்கள் வெளியாகிறதுக்கு ஒரு 2 மாதம் எடுத்துச்சுன்னு சொன்னீங்களே, அந்த 2 மாத காலகட்டத்தில் வந்து உங்களோட மனநிலை வந்து எப்படி? மனநிலை அந்த டைமில் வந்து நான் ஒரு பயந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்டேன். எனக்கு எங்கே பார்த்தாலும் ஒரு பயம் தான். ஐயோ, நாளைக்கு என் வாழ்க்கை என்ன நடக்கும், நாளைக்கு நான் எங்கே இருக்க போகிறேன், யார் என்னை பிடிக்க போகிறா, யார் என்னை காட்டி கொடுப்பா. ஸோ அந்த பயந்த ஒரு சூழ்நிலை எனக்கு வந்து நான் ஒரு எப்படி சொல்லலாம்னா, நான் ஒரு நடமாடு ஒரு பணத்தை போல தான் நான் நடந்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு வந்து என் எதிர்காலமே இருட்டாக இருந்துச்சு. ஆனால் நான் ரொம்ப அவங்கள்ட்ட மன்றாடிக்கிட்டு இருந்தேன், நீங்கள் என்னை காப்பாற்றுவீங்களா, என்னை காப்பாற்றுவீங்களா. எனக்குள்ளே ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் ஒரு 60 நாள் கழித்து எனக்கு ஒரு நல்ல செய்தி வருது. இந்த பிரச்சனை வந்து இனி பிரச்சனையாக வராது, இதை எல்லாமே செட்டில் பண்ணிட்டாங்க, இதில் எல்லாமே இதில் பாதிக்கப்பட்ட எல்லாரையும் இதுக்கப்புறம் கிளியர் பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் பிரச்சனை வராதுன்னு ஒரு நல்ல செய்தி வருது. ஸோ அந்த நல்ல செய்தி வரும்பொழுது எனக்கு ஆண்டவர் என்ன ஒரு ஞாபகப்படுத்தினாரு, நான் உன்னை தாயின் கருவிலே பேர் சொல்லி அழைத்தேன். இவங்க எல்லாருமே இதில் என்ஜாய் பண்ணுறாங்க, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஆனால் இவங்களுக்காக நான் இதை செய்யலை, உனக்காக தான் நான் இதை செய்தேன். உன்னுடைய ஜெபத்தை நான் கேட்டேன், உன்னுடைய பொருத்தனையை நான் கேட்டேன்.
நான் உன்னை காப்பாற்றுறதுக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்குன்னு ஆண்டவர் என்னை பார்த்து சொன்னார். ஸோ அது என் லைஃப்பில் வந்து என்னை அரைஞ்சது போல் இருந்துச்சு. ஐயோ, ஆண்டவர் எனக்காக தான் இதை செஞ்சுருக்கிறாரு, என் ஃப்ரெண்ட்ஸுக்காக செய்யலை, என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறாரு. நான் போராடி மன்றாடி இந்த 2 மாத காலம் ஆண்டவரை ஜெபிச்சது வெறுமையாகலை. இப்போ இந்த உங்களோட வாழ்க்கையில் இதுதான் உங்களோட டேர்னிங் பாயிண்ட். எஸ், இந்த 60 நாள் கழிச்சு இந்த எல்லா கேஸும் எல்லாமே அமைதியாகி எல்லாம் செட்டில் ஆகும் பொழுது என் லைஃப் அப்படியே ஒரு தலைக்கீழ மாற்றினது போல் ஆச்சு. அன்றைக்கி ஆண்டவரை பார்த்து சொன்னேன், ஆண்டவரே நான் வாழ்ந்தால் உமக்காக தான் வாழுவேன், நான் உமக்காக நான் ஓட போகிறேன், நீங்கள் சொல்லுங்கப்பா இனி நான் என்ன செய்யணும்னு. பட் அன்னைக்கு நான் யோசிக்கலை, நான் சர்ச் பாஸ்டராக வருவேன்றது என் மைண்டில் ஐடியாவே கிடையாது. ஆனால் ஆண்டருக்காக ஏதாவது ஒன்று வைராக்கியமாக இதுக்கப்புறம் செய்யணும் அப்படின்ற ஒரு வெறி, ஆண்டருக்காக ஓடணும்னு. அந்த ஒரு உதவி ஆண்டு இவ்வளோ பெரிய உதவி நமக்கு செய்யும்பொழுது நம்ம லைஃப்பில் ஆண்டருக்காக ஒரு செய்யலைன்னா ஒரு நன்றி இல்லாத ஒரு மனுஷனாக மாறி. இல்லை, அதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன தான் வந்துட்டு நம்ம பிறந்ததுலேருந்து அப்பா அம்மா சொல்லி நம்ம வந்து ஆண்டு கூட இருந்திருக்கலாம், இல்லை வந்து இப்போ சர்ச்சுக்கு வந்திருக்கலாம். ஆனால் என்றைக்கு நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் ஆண்டு கூட வந்து ஒரு பொருத்தனை வச்சோ அது ஆண்டு நிறைவேற்றியோ அந்த ஒரு இதை நம்ம ருசித்து பார்த்துட்ட பிறகு வந்துட்டு நம்ம இன்னும் ஆண்டு கெட்டியாக பிடிச்சி. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நம்ம லைஃப்பில் வரும்போது நம்ம ஆண்டுக்காக முன் வைச்ச கால கூட நம்ம பின்னாடி எடுக்க மாட்டோம். ஏன்னா அந்த நன்றி உள்ள ஒரு இருதயம் வந்துடும். ஐயோ, எப்படி ஆண்டு நம்ம காப்பாற்றினாரு, நம்மளை யாருமே காப்பாற்ற முடியல, பெற்றோர் என்னை காப்பாற்ற முடியல, நல்லா தண்ணி அடிப்பேன், நல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் சுற்றுவேன், விடிய ஸோ இதில் எல்லாம் எங்கள் அப்பா என்னை காப்பாற்ற முடியல, ஆனால் ஆண்டவர் என்னை காப்பாற்றினார். அதனால தான் ஆண்டு மறுபடியும் என்கிட்ட உணர்த்திக்கிட்டே இருக்காரு, தாயின் கருவில் ஒன்று பேர் சொல்லி அழைத்தேன், உங்களை பேர் சொல்லி அழைத்தது கர்த்தர், இட்ஸ் நாட் மேன். மனிதன் அழைத்திருந்தாக்கா நம்ம எப்பொழுதோ தடுமாறி இருப்போம். ஆண்டவர் அழைச்சாருன்னா அவர் நம்ம அந்த அழைப்பில் நம்ம உறுதியாக நிற்கிற வரைக்கும் நம்மளை நடத்திக்கிட்டே வருவார். ஓகே பாஸ்டர், நீங்கள் வந்து இப்போ உங்களோட வாழ்க்கையில் உங்களோட யங் அடல்ட்ஹுட் டீனேஜ் டைமில் நடந்த சம்பவங்களை பற்றி சொல்லியிருந்தீங்க, உங்களோட சேலஞ்சஸை பற்றி சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் இருக்கிற வாலிபர்கள் இளைஞர்கள் வந்துட்டு நீங்கள் சோஷியல் மீடியாவில் நிறையா பார்க்கலாம், இல்லை சும்மா ஒரு இடத்துக்கு வெளியே போகும்போது கூட வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ இருக்கிற வாலிபர்களை பற்றி உங்களோட கருத்து என்ன, உங்களோட பெர்செப்ஷன் என்ன? எனக்கு வந்து இப்போ உள்ள வாலிபர்களை நான் பார்க்கும்பொழுது அவங்க வந்து ரொம்ப நாங்கள் கடந்து போன மாதிரி சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ண வாலிபர்களை நான் பார்க்கல. நாங்கள் யங் ஏஜில் ரொம்ப கஷ்டப்பட்டேன், 15 வயசுலேயே நான் வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டேன், கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டே தான் படித்த நாட்கள் இருக்குது, நிறைய சவால்களை சந்தித்தோம். இன்றைக்குள்ள வாலிபர்களுக்கு எல்லாமே கிடைக்குது, அவங்க வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறாங்க, ரொம்ப ஈஸிலி கிவ் அப் பண்ணிடுறாங்க, ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறாங்க. இந்த வாலிபர்லாம் பார்க்கும்பொழுது ஐயோ, இந்த வாலிப வயசில் அவங்க இன்னும் நிறைய ஆண்டுக்காக செய்யலாமே, ஏன் இவங்க இவ்வளோ ரிலாக்ஸாக இருக்காங்கன்னு எனக்குள்ள ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் நான் வளர்ந்த விதங்கள் அப்படி, அதனால் நாங்கள் வந்து இன்றைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கிறோம், ஓடணும்னு. இன்றைக்கி வாலிபர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கஷ்டப்பட மாட்டுறாங்க, அவங்க வந்து எல்லாமே ஈஸியாக வந்துடணும்னு பார்க்குறாங்க, இருக்கிற இடத்துலேருந்தே வந்துடணும். நீங்கள் பாருங்கள், அன்னைக்கெல்லாம் வந்து ஒரு நாசி கோரிங் வாங்கணும்னா கேப்ரியல், எங்கள் வீட்டிலேருந்து நாங்கள் நடந்தே ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் நடந்து போய் ஒரு கடையில் நாசி கோரிங்கை புங்கூஸ் பண்ணிவிட்டு அப்படியே நடந்தே வந்து வீட்டுக்கு வந்து அந்த நாசில் மாவை நாங்கள் உட்காந்து சாப்பிடணும். இப்போ எங்கள் வீட்டில் ஒரு சைனீஸ் ஃபுட் சாப்பிடணும், சீன சாப்பாடு சாப்பிடணும்னு சொன்னாக்கா, எங்கள் வீடு கம்மங்காந்தியில், நான் வந்து கம்பங் லிண்டுங்கான்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடம் வரைக்கும் நான் நடந்து போய் பைஸ்கல்ல போவோம். சம்டைம் அது ஒரு 20-25 நிமிஷம் பிடிக்கும் நடந்து போய், அங்கே போய் நாங்கள் புங்கூஸ் பண்ணிட்டு அதை கொண்டுட்டு வந்து வீட்டில் குடும்பமாக உட்காந்து சாப்பிடணும். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு உள்ள வாலிபர்களுக்கு உடனே ஒரு கிராப் போட்டிருக்கு, ஒரு ஏதாவது ஒரு இது எல்லாத்தையும் ஆன்லைன்லேயே அவங்க ஃபுட் ஆர்டர் பண்ணி அங்கே இருக்கிற இடத்துல இருந்து எல்லாமே வந்துடணும். ஸோ தே ஆர் நாட் ஒர்க்கிங் ஹார்ட். அவங்க ஒரு கஷ்டப்பட்டு வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க, இருக்கிற இடத்துல இருந்தே சொகுசான ஒரு லைஃப் வாழ்கிற ஒரு ஜெனரேஷனை நான் இப்போ பார்க்குறேன். ஸோ இது வந்து என்ன கேட்டிங்கன்னாக்கா, இது வந்து மாறும். இந்த வாலிபர்கள் வந்து கொஞ்சம் ஆண்டவருக்காக எழும்பி கிரியை செய்யணும், வேலை செய்யணுன்ற என்னோட விருப்பம். ஓகே பாஸ்டர், இப்போ நீங்கள் ஒரு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னுக்கு கடந்து போய் உங்களோட யங் செல்ஃப் கிட்ட வந்துட்டு ஒரு அட்வைஸ் கொடுக்கணும். ஒரு 23 வயசில் உங்களோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக 21 வயசு ஜோனத்தன் கிட்ட வந்துட்டு நீங்கள் உங்களால் பேச முடியும், ஒன் பீஸ் ஆஃப் அட்வைஸ் நீங்கள் வந்துட்டு கொடுக்கணுன்னா நீங்கள் என்ன கொடுப்பீங்க? அதுவே வந்து இப்போ இருக்கிற வாலிபர்களுக்கும் நீங்கள் அட்வைஸ் என்ன இன்னைக்கு கேட்டிங்கன்னா, அந்த 21 வயசில் உள்ள ஜோனத்தனுக்கு நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, உன்னோட வாலிப வயதை நீ வந்து வீணாக செலவு பண்ணிடாத. அதான் பைபிளில் பவுல் தீமோத்திக்கு சொல்லும்போது அடிக்கடிக்க நான் இது நிறைய வாலிப கூட்டத்தில் நான் சொல்லியிருக்கிறேன்.
உன்னுடைய இளமையை குறித்து ஒருவனும் அசட்டை பண்ணிடக்கூடாது. ஸோ இந்த யங் ஏஜ் வந்து யூத்துன்றது உன் லைஃப்பில் ஒரு தடவை தான். நம்ம நினைக்கிறோம் இந்த யூத் வந்து உனக்கு காலகாலமாக நீ யூத்தாக இருப்பேன்னு. நீ இன்னைக்கு யூத்து, நாளைக்கு நீ பூத் ஆகிடுவேன். இன்னைக்கு நீ யூத்தாக இருக்க, நாளைக்கு நீ உன் வாழ்க்கை வந்து தடுமாறி நீயும் வயதாகிடுவேன். ஸோ ஆனால் இந்த யங் ஏஜில் நீ உன் லைஃப்பை சரியாக டியூன் பண்ணி நீ வாழும் பொழுது உன் லைஃப் வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்லலாம், ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஃப்யூச்சரை நீ பார்க்க முடியும். நான் வந்து அந்த நாட்கள் எனக்கு என்னை மீட்டு கொண்டு வர்றதுக்கு எனக்கு யாரும் இல்லை, கைடன்ஸ் இல்லை. பிகாஸ் எனக்கு வந்து வெறுப்பு தான் வந்துச்சு. என்னுடைய பிரதர் எவ்வளோ ட்ரை பண்ணார், என்னோட எல்டர் பிரதர். பட் ஆனால் எனக்கு வந்து எல்டர் பிரதர் என்று அடிக்கடிக்க பேசும்போதெல்லாம் எனக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏன்னா அப்பாவுடைய தோல்வியை பார்த்ததுனால. பட் ஆனால் இன்றைக்கி என்னை திருப்பி கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நான் என் செல்ஃபுக்கு அடிக்கடிக்க நானே சொல்லிக்கோ, உன்னால் முடியும், நீ கிவ் அப் பண்ணாத. அன்றைக்கி எனக்கு சொல்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் இன்றைக்கி ஆண்டு எனக்குள்ளே இருந்து பேசி கொண்டிருக்கிறனால என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறாரு. அந்த மாதிரி அந்த மாதிரி இன்றைக்கி நீங்கள் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா அதை தான் சொல்லுவேன். உன் இளமை பிராயத்தை குறித்து உடனே அசட்டை பண்ணிடக்கூடாது. அதனால் நீ வந்து இந்த இளமை பிராயத்தை நல்லா பயன்படுத்தி கொள்ளு. இதில் நீ செட் பண்ண போகிறது தான் ஒரு ஸ்டெப்பும் உன்னுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும். நீ எங்கே இருக்க போகிற, உன் எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு. ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே பாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி வந்து ஜாயின் பண்ணி உங்களோட இன்சைட்ஸ், இப்போ இருக்கிற வாலிபர்களை பற்றி, அப்புறம் உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட டீனேஜ் வாழ்க்கை, இதை பற்றி எல்லாம் ஷேர் பண்ணதுக்காக. இன்னும் நீங்கள் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு கர்த்தருக்காக நீங்கள் எழும்பணும், இன்னும் உற்சாகமாக நீங்கள் வந்துட்டு ஊழியத்தில் சிறப்பாக வரணும்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் உங்களை வாழ்த்துறோம். God bless you, Pastor. Thank you so much. Thank you so much. இந்த ஒன் ப்ராட்காஸ்ட் மூலிமா உங்களை சந்திப்பது ரொம்ப சந்தோஷம். வாலிபர்களே, இந்த வாலிப நாட்களை அசட்டை பண்ணிடாதீங்க, ப்ரூஃப் பண்ணுங்கள். இந்த மலேசியாவில் உங்களை போல ஒரு வாலிபன் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு தரிசனத்தோடு வேலை செய்யுங்க. அப்போனா யாருமே கம்பீட் பண்ண முடியாது. நான் எதிர்பார்க்குறேன் ஒரு நல்ல ஒரு சமுதாயம் மலேசியாவில் எழும்பணும்னு. நாங்கள் என்னுடைய வாஞ்ச, அதனால தான் இந்த ப்ராட்காஸ்ட்லேயும் நான் இவருக்கு கூப்பிட்ட பொழுது நான் வந்தேன். ஸோ இது மித்தமாக நிறைய பேர் தொடப்படுவீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்கள் லைஃப்பும் மாறும். தேங்க்யூ ஸோ மச். மே காட் பிளெஸ் யூ.